சென்னை பெரம்பூர் ரயில் நிலையத்துல தலையில்லாமல் ஏற்படுத்தப்பட்ட விவகாரத்தில் மனைவி ஆண் நண்பரோடு சேர்ந்து கொலை செய்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. உடலை அப்புறப்படுவதற்காக இரவு முழுவதும் தூங்க மனைவி வாசனை திரவியம் ஊதுவத்தி கொலை செய்த கணவனுடைய பின்னடத்தை மறைத்துள்ளார். அக்கம் பக்கத்தினர் கேட்டபோது வெளியிருந்ததாகவும் அசைவம் சமைத்ததாகவும் கூறி அக்கம்பத்தினர் சமாளித்து வந்திருக்கிறார். வீட்டில் இருந்திருக்கும் கால்வாயில கை கால் வெட்டி வீசி இருந்ததை கண்டுபிடிக்கப்பட்டது. செங்கல்பட்டு தலையும் போலீசார் கண்டுபிடித்திருக்கிறார்கள். தற்போது அவர் எப்படி கொலை செய்தார் என்பது குறித்தான வாக்குமூலங்கள் வெளியாக இருக்கிறது. குறிப்பா கொலை செய்யப்பட்ட அமீர் அலியை 2ஆம் தேதி என்று தேனாம்பேட்டில் இருக்கக்கூடிய தாமஸ் ஆலை இருக்கக்கூடிய அவர் வீட்டுக்கு வர வைத்திருக்கிறார். 25 பிளாக்கில் தான் அவருடைய வீடாக இருக்கிறது. வீட்டுக்கு வந்தவரை பாலில் மயக்க மாத்திரையை கலந்து கொடுத்து உறங்க வைத்திருக்கிறார். 10க்கும் மேற்பட்ட மயக்க மருந்துகள் அதில் மாத்திரைகள் இருந்ததுனால நன்றாக உறங்கியவரை நல்லூரில் தனது ஆண் நண்பரோடு சேர்ந்து அருவாமனை மற்றும் கத்தியார கழுத்தை அறுத்திருக்கிறார்கள். 3ஆம் தேதி வரை ரத்தம் பீரிடு அவர் சிறுக சிறுக கழுத்தை நறுக்கி ரத்தை உரையை விட்ட பின் மேலும் தனியாக அறுத்து எடுத்திருக்கிறார்கள். இதனால் ரத்தம் அதிக அளவில் வெளியே செல்லாமல் வந்திருக்கிறது. 3ஆம் தேதி இரவு மற்றும் 4ஆம் தேதி வரை 2 நாட்களும் கை மற்றும் கால்களை துண்டு துண்டாக அறுத்து எடுத்திருக்கிறார்கள். நேரம் எடுத்து சிறிதாக ரத்தம் எடுத்ததுனால ரத்தமும் வெளியே வராமல் உடலில் உறைந்திருக்கிறது. அதன் மட்டுமில்லாமல் அவர் படுத்திருந்த மெத்தையிலிருந்து பஞ்சுகளை அகற்றி அதில் துணிகளை வைத்து அடைத்திருக்கிறார். அதனால் ரத்தம் வெளியே செல்லாமல் அதிலே இருந்திருக்கிறது. 5ஆம் தேதி ரேபிட்டோ ஆட்டோ மூலமாக உடலை எடுத்து வந்து முதலில் பெரம்பூரிலும் தலைப்பகுதியை 6ஆம் தேதி ரயில் மூலமாக செங்கல்பட்டு ஏரியிலும் வீசி சென்றிருக்கிறார்கள். 6ஆம் தேதி இரவு கை கால்களை தேனாம்பேட்டை தாமஸ் உள்ள பக்கிங் கால்வாயிலும் வீசியிருக்கிறார்கள். உடலை அப்புறப்படுத்தும் வரை தூங்காமலும் அவர்கள் சுற்றி திரிந்திருக்கிறார்கள். தாம் இது போன்ற கொலை செய்வதற்கு காரணமாக அவர் பல பெண்களோடு உறவு வைத்துக் கொண்டு தன்னை அடித்து துன்புறுத்தியதனால தனக்கு பழக்கமான ஆண் நண்பரோடு இது போன்ற கொலை சம்பவத்தில் ஈடுபட்டதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ரஹீமா சென்னையில் உள்ள பிரபல மருத்துவமனையில வெளிநாடு மற்றும் வெளிமாநிலிருந்து சிகிச்சைக்காக வரக்கூடிய பொதுமக்களுக்கு வாடகை அறை எடுத்து கொடுத்து தரகர் வேலை பார்த்து வந்ததாகவும் அது போலதான் அமீர் அலியும் அவருக்கு பழக்கமாகி 2வதாக தன்னை திருமணம் செய்து கொண்டதாகவும் தொடர்ந்து தன்னை துன்புறுத்தி வந்ததனால ஆண் நண்பராக இருக்கக்கூடிய அஸ்ரப் அலி என்பவரோடு சேர்ந்து இது போன்ற சம்பவத்தில் ஈடுபட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆண் உறுப்பையும் வெட்டி வீசியதாகவும் போலீசார் விசாரணைகளை கண்டுபிடிக்கப்பட்டது. தேனாம்பேட்டை கால்வாயில போலீசார் கை கால்கள் ஆகியவற்றை கண்டெடுத்தார்கள். இன்று செங்கல்பட்டில அஸ்ரப் அலியை நேரடியாக அழைத்து சென்று அந்த செங்கல்பட்டு இருக்கக்கூடிய ஏரியில இருந்து அந்த தலையும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.